ஹாய், வெல்கம் டு டெட் செக்ரெட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐசிடி கான்செப்ட் எப்படி வந்து லேர்ன் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் முன்னாடி ஒரு ஐசிடி கான்செப்ட் எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பர்சனலாக எனக்கே இப்போ பிடிக்கல. ஸோ அதனால் ஒரு அப்டேட் மாதிரி இருக்குது இப்போது. எனக்கு வந்து இப்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு எனக்கே இந்த மாதிரி படித்தா புரியும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை தான் வந்து நான் ஒரு பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணி இந்த வீடியோவில் நான் வந்து இப்படி படிங்கன்னு சொல்ல போகிறேன். விச் மைட் ஹெல்ப் யூ. நான் வந்து இப்படி தான் படிக்கணும்னு நான் சொல்ல வரல. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வைஸ் எப்படி படிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த வீடியோ என்டையராக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்கிட்ட ஒரு டிஸ்கார்ட் சேனலுமே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். டிஸ்கார்ட்லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கார்ட் அண்ட் தென் ட்விட்டர் ஐடியுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ட்விட்டர் ஐடி. ஸோ இந்த ட்விட்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் வைஸ் நான் போட்டுருவேன். ஸோ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கிறேன், ஸோ அதோட எக்ஸிக்யூஷன் வரைக்குமே நான் வந்து போட்டுருவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பிரேக் டவுன் பண்ணி நான் வந்து எழுதியும் வச்சுருப்பேன். நான் இதனால தான் எடுத்தேன் அந்த மாதிரி. ஸோ போஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு புரியும். நீங்கள் பாருங்கள், நான் வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுத்தது, அதே மாதிரி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிக்சர் அண்ட் தென் எக்ஸிக்யூஷன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால் யூடியூப் என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை ட்விட்டருக்கும் கொடுப்பீங்க நம்புகிறேன். ஸோ அண்ட் தென் முதலே சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா யூடியூப் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுறதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் தென் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்க்ரீன் விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத மேலோட்டமாக ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வேணால் 1 செகண்ட் பாருங்கள். ஸோ பிடிஆர்எஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ட்ரான் லிக்விடிட்டி, டெய்லி பேஸ், டாப் டவுன் அனாலிசிஸ். ஸோ டைமிங் அண்ட் ஐசிடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு மாடல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன பார்க்கணும் அதை மாதிரிலாம் பார்த்துட்டு கான்செப்ட் வைஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன அந்த கான்செப்ட் வச்சு எப்படி ட்ரேட் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அதை பற்றியுமே இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ கடைசியாக இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 4 யூடியூப் சேனல் சொல்கிறேன். அந்த 4 யூடியூப் சேனல் தமிழ் யூடியூப் சேனல் விச் மைட் ஹெல்ப் யூ. ஐசிடி கான்செப்ட் படிக்கிறீங்கன்னா அந்த 4 யூடியூப் சேனல் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் அந்த 4 யூடியூப் சேனலை கடைசியாக பார்ப்போம். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் தான் இப்போது சொல்ல போகிறேன். இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது இல்லை. இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். தவிர்த்து அந்த டாப்பிக்கை நான் நடத்த போகிறது கிடையாது. ஸோ இப்போ 1 பை 1 டாபிக்ஸ்குள்ளே போயிடுவோம். டாபிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி நீங்கள் படிக்கலாம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பிடிஆர்ஏக்குள்ளே இத்தனை டாபிக் இருக்குது ப்ரோ, நான் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே யூடியூப்லேயே இருக்குது. ஸோ இப்போ ஆர்டர் பிளாக் இன் ஐசிடின்னு போட்டிங்கன்னா ஐசிடியோட லெக்சருமே வரும். அதே மாதிரி நிறையா பேர் வந்து ஆர்டர் பாக்ஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் வியூ சார்ட்டில் போட்டு பாருங்கள். ஸோ ஐசிடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண தான் அது மாஸ்டர் பண்ண முடியும். சும்மா வீடியோஸ் பார்க்குறது மூலியமாக உங்களால் மாஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ டாபிக்ஸ்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஐசிடி நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிஆர்எஸை மாஸ்டர் பண்ணுங்கள். ஸோ பிடிஆர்எஸ்னால் என்னென்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் பிளாக்ஸ், பிரேக்கர் பிளாக்ஸ், அண்ட் தென் எஃப்இஜி, ஐஎஃப்இஜி, பிபிஆர், ரிஜெக்ஷன் பிளாக், என்டாக் என்வாக்னு சொல்லுவாங்க. இப்போ நியூ டே ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி கிரியேட் ஆகும். இப்போ நியூ வீக் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு நடுவில் ஒரு கேப் மாதிரி கிரியேட் ஆகும் சம்டைம்ஸ். ஸோ அதை தான் வந்து என்டாக் அண்ட் என்வாக்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் படிக்க படிக்க எவென்ச்சுவலி யூ வில் நோ இட். ஸோ அடுத்து வந்து ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ். ஹையர் டைம் ஃப்ரேமில் ஹைஸ் அண்ட் லோஸுமே உங்களுக்கு வந்து ஒரு பிடிஆரே தான். அதை நிறையா பேர் பிடிஆரேவாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. பட் அது வந்து ஸ்விங் பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிஆர்ஏஸ் தான். ஸோ இந்த எல்லா டாபிக்ஸையும் படிக்க போகிறீங்க. அதே மாதிரி ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டையும் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் என் சேனல்லே. அதை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் சரி, ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து தனியாக டாபிக்ஸ் வைஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நிறைய யூடியூப் சேனலில் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கனாலும் சரி. ஃபஸ்ட்டு டாபிக் நீங்கள் கவர் பண்ண போகிறது ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அரேஸ். ஸோ பிடிஆர்ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் ட்ரா லிக்விடிட்டி சைட் போக போகிறீங்க. செகண்ட் டாபிக் இஸ் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ டிஓஎல்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் எங்கே ட்ரா ஆக போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐசிடி பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரா லிக்விடிட்டி இஸ் மெயின்னு சொல்லுவேன். அதில் நான் என்னென்ன ப்ரோ படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் நத்திங் பட் பிடிஆர்எஸ் தான். இங்கே மேலே பார்த்தோம்ல, இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன வரும்னா இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியாக வரும். ஸோ அதனால தான் இன்டர் கனெக்டட். ஃபஸ்ட்டு இதை படிங்க, அதுக்கப்புறம் அப்படியே 1 by 1 நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிறது எல்லாத்தையுமே படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா ஆர்டர் வைஸ் யூடியூப்ல இருக்காது, நீங்கள் தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். அந்த அரேஞ்ச் பண்ணுற வேலையை நான் பார்த்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் அடுத்த டாபிக் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி, ஓல்ட் ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ இது இல்லாமல் ட்ரான் லிக்விடிட்டியில் என்னென்ன ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ், ப்ரீவியஸ் வீக் ஹைஸ் அண்ட் லோஸ், அண்ட் தென் ப்ரீவியஸ் செஷன் ஹைஸ் அண்ட் லோஸ். ஸோ இது இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் ஹைஸ் அண்ட் லோஸுமே வந்துடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ட்ராஸாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் என்ன ப்ரோ படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி பேஸ். ஸோ ட்ரேட் எடுக்கும்போது இந்த டெய்லி பேஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி பேஸ் வந்து ஐசிடியில் என்னையை பொறுத்த வரைக்கும் ஐசிடி கான்செப்டில் ரொம்ப எனக்கு பிடிச்ச டாபிக்னா டெய்லி பேஸ் தான் சொல்லுவேன். ஸோ அந்த டெய்லி பேஸை நீங்கள் படிக்கணும்னா மேலே இருக்கிற ரெண்டு நீங்கள் படிச்சிருந்தா தான் உங்களுக்கு டெய்லி பேஸ் புரியும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க பாருங்கள். வித் ஹெல்ப் ஆஃப் பிடிஆர்ஏஸ் அண்ட் டிஓஎல் யூ கேன் ஐடென்டிஃபை டெய்லி பேஸ். ஸோ என்னது, இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் அண்ட் தென் செகண்ட் டாப்பிக்கை படிச்சிருந்தீங்கனாலே ஓரளவுக்கு டெய்லி பேஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். அது இல்லாமல் டெய்லி சார்ட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், நீங்கள் சில விஷயம் பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி, கேண்டல் க்ளோசர்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஐஆர்எல் டு ஆர்எல், அதே மாதிரி இஆர்எல் டு ஆர்எல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தானவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா டெய்லி பேஸ் அப்போ எஸ்எம்டினா என்னென்னு தெரியணும் உங்களுக்கு. அதே மாதிரி கேண்டில் க்ளோசர் எப்படி ஒர்க் ஆகுது, கேண்டில் ரேஞ்ச் தியரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியணும். அண்ட் தென் ஐஆர்எல் டு ஆர்எல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தான் வந்து டெய்லி பேஸில் நம்ம கவர் பண்ண வேண்டியது. ஸோ அந்த டெய்லி பேஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து டாப் டவுன் அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டாப் டவுன் அனாலிசிஸ். ஸோ டாப் டவுன் அனாலிசிஸ்மே சேம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டாபிக் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் டாப் டவுன் அனாலிசிஸ் ஈஸியாக புரியும். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் பிடிஆர்ஏ, டிஓஎல் அண்ட் டெய்லி பேஸ் வி கேன் டூ டாப் டவுன் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ டாப் டவுன் அனாலிசிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா வீக்லி சார்ட், டெய்லி சார்ட், 4 hour சார்ட், 1 hour சார்ட்லாம் நீங்கள் ரீட் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கிறது தான் டாப் டவுன் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற 3 டாபிக் தெரிஞ்சால் தான் டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ டாப் டவுன் அனாலிசிஸ் வீடியோஸ் பார்க்கும்போது அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே. ஸோ அடுத்து வந்து டைமிங் இன் ஐசிடி. ஸோ ஐசிடியை பொறுத்த வரைக்கும் டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் கிரேட்டர் தென் ப்ரைஸ்ன்னு சொல்லுவார். என்னதான் ப்ரைஸ் செட்டப் அலைன் ஆயிருந்தாலும் டைமிங்குள்ளே இல்லை அப்படின்னா அந்த ட்ரேட் வேலிட் கிடையாது. ஸோ அதனால டைமிங் பற்றின எந்த டவுட்ஸுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது ஐசிடி கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு வந்து செஷன் டைமிங்னா என்ன, அதே மாதிரி கில் ஜோன் டைமிங், சில்வர் புல்லட் டைமிங், மேக்ரோஸ் டைமிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே நான் வந்து ஒரே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையராக புரியும். ஸோ நான் வேணால் யூடியூப்லேயே காமிக்கிறேன். இங்கே இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து கீழே வந்து நான் போட்டிருப்பேன் ட்ரேட் லைக் ஐசிடி அப்படின்னு போட்டு எப்படி வந்து டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி போட்டிருப்பேன். ஸோ இந்த தம்ப்நெயில் பார்த்துக்கோங்க, இந்த தம்ப்நெயில் தான் அது. ஸோ அதை நான் இங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த பிடிஎஃப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃபோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இது ரோட் மேப் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் படித்தாலும் ஓகே தான். ஓகே. ஸோ அடுத்து ஃபிஃப்த்து, இது என்ன ஃபிஃப்த்துன்னு போட்டிருக்கேன், ஓகே இது சிக்ஸ்த்து, இங்கே எடிட்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ மாடல்ஸ், சூஸ் எனி ஒன் மாடல் அண்ட் மாஸ்டர் இட். ஏதாவது ஒன்று மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. எம்எம்எக்ஸ்எம் பண்ணுறேன், இல்லை சிஆர்டி பண்ணுறேன், இல்லை ப்ரோ நான் PO3 பண்ணுறேன் அப்படின்னா அக்கார்டிங் டு யுவர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் வந்து எது பார்த்தீங்கனாலும் சரி. பட் தி ஹார்டஸ்ட் ரியாலிட்டி இஸ் இது எல்லாமே IRL டு ARL இருக்கும், இல்லைனா ERL டு ARL இருக்கும். அவ்வளோதான். ப்ரோ நான் சிஆர்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம், பட் எவ்ரி திங் இஸ் IRL டு ARL, இல்லைனா ERL டு ARL. ஸோ இதை மட்டும் மண்டையில் போட்டுக்கோங்க. பட் ஒரு வாய் வார்த்தைக்கு நான் எம்எம்எக்ஸ்எம் பண்ணுறேன், இல்லை சிஆர்டி பண்ணுறேன், இல்லை PO3 பண்ணுறேன்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் அட்லாஸ்ட் வந்து IRL டு ARL, ERL டு ARL தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது. அந்த சைக்கிளே அப்படி தான் மூவ் ஆகும். கன்சால்டேஷன் டு எக்ஸ்பான்ஷன், இல்லைனா எக்ஸ்பான்ஷன் டு கன்சால்டேஷன். ஸோ இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு மாடல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இது வந்து உங்கள் புரிதலுக்காக நீங்கள் ஒரு மாடல் மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நத்திங் மோர் தென் தட். அதுக்கப்புறம் என்ட்ரி எலமெண்ட்ஸ். ஸோ இது வந்து 7th டாபிக், டர்ட்டில் சூப். ஸோ என்ட்ரி எடுக்கும்போது சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து டர்ட்டில் சூப்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லிக்விடிட்டி கிராப் பண்ணால் தான் அந்த என்ட்ரி வேலிடு. ஸோ அது டர்ட்டில் சூப்பை பற்றி ஏதாவது வீடியோ நீங்கள் சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் மேட்ரிக்ஸோட சேனலில், டாக்டர் மேட்ரிக்ஸ் சேனல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேனலில் லாஸ்ட்டாக போட்ட 6 வீடியோஸ் இஸ் அபவுட் டர்ட்டில் சூப்.
ஸோ ஐஆர்எல் டு ஏஆர்எல் தான் மார்க்கெட் நவுறுது அப்படின்றது தெரியுது உங்களுக்கு. அதுக்குள்ளே எப்படி டர்ட்டில் சூப்பை பிளெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாரு சேதுன்னு ஒருத்தவர். அவர் பேர் மிஸ்டர் சிஎஸ்டின்னு வச்சிருப்பாரு. ஸோ அவர் தான் வீடியோ போட்டிருந்தாரு லாஸ்ட் 6 வீடியோஸ் நான் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. மேபி டர்ட்டில் சூப்புக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ தேடுறீங்கன்னா அந்த வீடியோவே பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் தென் லோவர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி, ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் நம்ம எஸ்எம்டி பார்ப்போம். எஸ்எம்டினா இந்த டாப் அனாலிசிஸ் பண்ணும்போதே 1 hour 4 hour எஸ்எம்டி பார்க்கணும். அதே மாதிரி லோவர் டைம் ஃப்ரேம்லையுமே நம்மளுக்கு எஸ்எம்டி இருக்கணும். அண்ட் தென் என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ், ஐஎஃப்இஜிஓ இல்லை சிஸ்டோ எம்எஸ்எஸ்ஓ நடந்த உடனே நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் வேரி ஆகலாம். பிரேக்கர் பிளாக்ல சில பேர் என்ட்ரி எடுப்பாங்க, அண்ட் தென் ஆர்டர் பிளாக்ல சில பேர் என்ட்ரி எடுப்பாங்க, எஃப்இஜியில் என்ட்ரி எடுப்பாங்க. நான் இந்த 3 தான் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மேலே இருக்கிற பிடிஆர்எஸில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வச்சு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இப்போ டாபிக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், என்னென்னமோ சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு யோசிக்கலாம். பட் இப்போ கடைசியில் வந்து நான் எப்படி வந்து அந்த டாபிக்ஸ்லாம் பிளெண்ட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறாங்கன்ற வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. ஸோ அப்போ பார்ப்போம். அடுத்து வந்து இந்த என்ட்ரி எலமெண்ட்ஸில் ஒன்று மிச்சம் இருக்குது, ஸோ அதையும் பார்த்துருவோம். டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட். இப்போ 4 hourல ஒரு கீ லெவல் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த வேலிட் ரியாக்ஷன் வந்து ஒரு குட்டி டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டில் வரும். ஸோ அதனால் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி டாபிக்ஸ் யூனிட் டு கவர். ஸோ கான்செப்ட் வைஸ் இவ்வளோ தான். இந்த 7 டாபிக், 7ன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. பிடிஆர்எஸ், ட்ரான் லிக்விடிட்டி, டெய்லி பேஸ், டாப் டவுன் அனாலிசிஸ், ஸோ டைமிங் இன் ஐசிடி உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் மாடல்ஸ், என்ட்ரி. ஸோ இந்த 7 டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே கான்செப்ட் வைஸ் அவ்வளோதான். தட்ஸ் ஆல் அபவுட் கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் லேர்ன் ஆல் தி டாபிக்ஸ் ஃப்ரம் 1 to 6. ஆர்டர் வைஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆர்டர் வைஸ் படிங்க. ஆர்டர் வைஸ் படிச்சிங்கன்னா தான் புரியும். இப்போ நான் 1 to 6 போட்டிருக்கேன்ல, 1 to 7 நினைக்கிறேன். ஸோ அதை ஆர்டர் வைஸ் 1லேருந்து 7 வரைக்கும் ஆர்டர் வைஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா கான்செப்ட் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் எப்படி வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ அதை பற்றி இப்போ பார்த்துருவோம். ஸோ ஹவு டு ஃப்ரேம் அ ட்ரேட். ஒரு ட்ரேட் பார்க்குறீங்கன்னா இந்த 5 ஸ்டெப் இருந்தால் இட் இஸ் வேலிட். அவ்வளோதான் என்னையை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் டெய்லி பேஸ் ஐடென்டிஃபை பண்ணும். இன்னைக்கான நாள் பை ஆகுமா செல் ஆகுமா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். இந்த டெய்லி பேஸ் என்ன டாபிக் நம்மளுக்கு 3rd டாபிக்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். கரெக்ட், 3rd டாப்பிக்கில் டெய்லி பேஸ் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அது இந்த கான்செப்ட்லாம் படிக்கும் போதே டெய்லி பேஸ் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை அப்படியே நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் வந்து டூ டாப் அனாலிசிஸ். டாப் அனாலிசிஸ் தான் நம்மளுக்கு என்னது 4th டாபிக் நம்ம முதலே பார்த்துருந்தோம்ல, 4th டாபிக் தான் டாப் அனாலிசிஸ். ஸோ அது வந்து செகண்ட் டாபிக் வந்துடும், செகண்ட் ஸ்டெப் வந்துடும். ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பே வந்து டாப் அனாலிசிஸ் தான். ஸோ டாப் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு கீ லெவல் சூஸ் பண்ணுவீங்க. ஹையர் டைம் ஃப்ரேமில் 1 hourலையோ 1 hourலையோ 4 hourலையோ ஒரு கீ லெவல் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ பிடிஆர்எஸ் தான் கீ லெவல்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுதான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். அண்ட் தென் லோவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எலமெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. லோவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எலமெண்ட்ஸ்னா இங்கே இருக்கிற என்ட்ரி எலமெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன்ல, ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்க போறீங்க. டெட்டில் சூப், லோவர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி, அண்ட் தென் PO3லாம் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் இதில் வந்துடும். ஓகே, ஸோ அண்ட் தென் ஃபஸ்ட்டு வந்து 1:2 வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ராஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்கலாம். பட் ஃபஸ்ட் 1:2 இஸ் பெட்டர். ஸோ அதனால தான் நான் வந்து 1:2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் டார்கெட்டு. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ அப்படியே டிராயிங் வைஸ் பார்ப்போம் பாருங்கள். இங்கே என்ன போட்டிருக்கேன், ஸ்டெப் 1 and 2 இஸ் புல்லிஷ். ஸ்டெப் 1 and 2 என்னது, டெய்லி பேஸ் அண்ட் டாப் அனாலிசிஸ் பண்ணுறீங்க, அது புல்லிஷாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு புல்லிஷாக இருக்குது, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், 3rd ஸ்டெப் சூஸ் அ ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். ஸோ ஒரு பிடிஆர்ஏ, ஸோ 1 hourலையோ ஒரு 4 hourலையோ ஒரு கீ லெவல் சூஸ் பண்ண போறீங்க. இங்கே மென்ஷன் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, 3rd பாயிண்ட். 3rd ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு, அண்ட் தென் 3rd ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. 4th ஸ்டெப் என்ன, லுக் ஃபார் லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி எலமெண்ட்ஸ். லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரி எலமெண்ட்ஸ் என்ன, எஸ்எம்டி அண்ட் தென் ஐஎஃப்இஜி நடந்திருக்கா லோவர் டைம் ஃப்ரேமில். டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டை வச்சு தான் லோவர் டைம் ஃப்ரேம் போய் என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ இப்போ 4 hourனா 5 minutesல லோவர் டைம் ஃப்ரேம் போய் ஐஎஃப்இஜி நடந்தோடனே என்ட்ரி எடுப்பீங்க. 1 hourனா 3 minutesல ஐஎஃப்இஜி நடந்தோடனே நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் அண்ட் தென் எஸ்எம்டி அதெல்லாமே இம்பார்ட்டன்ட். லோவர் டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி டெட்டில் சூப்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டெப் 4 வந்து இங்கே ஐஎஃப்இஜி நடந்தோடனே என்ட்ரி, அதே மாதிரி எஸ்எம்டி இருந்துச்சுன்னா ஹை ப்ராபபிள். ஸோ இதெல்லாம் ஸ்டெப் 4ல் வரும். ஸ்டெப் 5 என்னது, 1:2 டார்கெட் பண்ண போறீங்க, அதுதான் ஸ்டெப் 5. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. புரியுதா, கான்செப்ட் படிக்க போறீங்க, அந்த கான்செப்டை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு 5 ஸ்டெப்பாகவுமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி சஜஸ்ட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நான் போட்ட வீடியோ தான். அரௌண்ட் ஒரு 40 minutes இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணால் யூடியூப்லையுமே காமிக்கிறேன் எந்த வீடியோ, ஒரே நிமிஷம் இருங்க. இந்த வீடியோ
மாஸ்டரிங் தி மார்க்கெட் பார்ட் 2 ஃபுல் ஐசிடி கான்செப்ட் ரிவீல்டு ஃபார் சீக்ரெட் ட்ரேடர்ஸ்னு போட்டிருக்கா. ஸோ இது 40 நிமிஷம். இந்த 40 நிமிஷம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே கிளியர் கட்டாக புரிஞ்சிடும் எப்படி இந்த 5 ஸ்டெப் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக என்டையராக இந்த 5 ஸ்டெப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோலேயே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே புரியும். அது இல்லாமல் ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ் நான் நிறைய என்னோட சேனலில் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில். ஸோ அதை பார்த்தீங்கனாலும் சரி, நான் சஜஸ்ட் பண்ணுறதுன்னா இந்த ஒரு வீடியோ போதும். இந்த 5 ஸ்டெப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு இந்த ஒரு வீடியோ போதும். ஓகே. ஸோ அது இல்லாமல் நான் என்னென்ன ப்ரோ படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிஷ்னல் கான்செப்ட் படிச்சிட்டிங்க. கான்செப்ட் படிச்சுட்டு ஹவு டு ட்ரேட் அ ஃப்ரேம், ஹவு டு ஃப்ரேம் அ ட்ரேட் அதெல்லாமே பார்த்துட்டீங்க. ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு ப்ரோ. எனக்கு ஓரளவுக்கு என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஏதாவது நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அடிஷ்னல் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கணும். பட் எடுத்தோடனே நான் இது சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ எவென்ச்சுவலாக நீங்கள் வந்து மற்ற டாபிக்ஸ் மேலே இருக்கிற டாபிக்ஸ்லாம் பார்க்க உங்களுக்கு என்ன புரியும்னா, ஐபிடிஐ சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஏதாவது ஒரு வீடியோ உங்கள் கண்ணுக்கு மாட்டிடும். ஸோ அதில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அடிஷ்னல் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாகவே அப்படி தான். நீங்கள் மேலே இருக்கிற டாபிக்ஸ் படிக்கவே இந்த அடிஷ்னல் டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் அதுவா அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. இருந்தாலுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறேன். அடிஷ்னல் கான்செப்ட்ஸையும் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ ஐபிடிஐ சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நிறையா பேர்த்துக்கு எக்கனாமிக் கேலண்டர் யூஸ் பண்ணுறதே பண்ணவே மாட்டாங்கிறாங்க. ஸோ அதனால் எக்கனாமிக் கேலண்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். ஸோ அதுக்கு நான் என் சேனல்லேயே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது யூடியூப் சேனலில் பார்த்தாலும் சரி, ஸோ எதுனாலும் ஓகே. எக்கனாமிக் கேலண்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். அண்ட் தென் சீசனல் டெண்டன்சினா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஐசிடி ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா சீசனல் டெண்டன்சி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதம் வந்து டிஎக்ஸ்ஒய் செல் ஆகணும் அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலாக டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மாதம் செல் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபண்டமெண்டலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சீசன் டெண்டன்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இந்த வீக்லி ப்ரொஃபைல், டெய்லி ப்ரொஃபைல் அண்ட் தென் செஷன் ப்ரொஃபைல்ஸ் இந்த மூணுமே என்னை கேட்டால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீக்லி ப்ரொஃபைல் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, மேலே நம்ம பார்த்தோம்ல டெய்லி பேஸ். ஸோ வீக்லி ப்ரொஃபைலை வச்சு டெய்லி பேஸ் நம்மளால் கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அந்த வீக்லி ப்ரொஃபைல் நான் இங்கே தான் போட்டுருக்கணும். பட் நான் ஏன் அங்கே போடலன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கான்செப்ட் வைஸ் நீங்கள் போகும்போது நான் வீக்லி ப்ரொஃபைல், டெய்லி ப்ரொஃபைல் அது இது நீங்கள் உள்ளே ஆட் பண்ணனா உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இத்தனை இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நான் ஆட் பண்ணல. பட் டெய்லி பேஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வீக்லி ப்ரொஃபைல் எவென்ச்சுவலாக தெரிய ஆரம்பிச்சிடும். நான் முதலே சொன்னல, அடிஷ்னல் கான்செப்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் மேலே இருக்கிற கான்செப்ட் படிக்க இந்த அடிஷ்னல் கான்செப்ட் தானாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நான் அங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ அதே மாதிரி டெய்லி ப்ரொஃபைலுமே வந்து டாப் டவுன் அனாலிசிஸோட நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். டெய்லி ப்ரொஃபைல்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து லண்டன் செஷன், நியூயார்க் செஷன்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும், டெய்லியில் எப்படி ப்ரொஃபைலிங் நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் லோவர் டைம் ஃப்ரேமில் செஷனில் ப்ரொஃபைல்ஸ் நான் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதெல்லாம் வந்து SN70 அண்ட் தென் குவார்டர்லி தியரி சம்மந்தப்பட்டு வரும். ஸோ அதையுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். செஷன் ப்ரொஃபைல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். நான் முதலே சொன்ன மாதிரி மேலே இருக்க டாபிக்ஸ்லாம் படிங்க. படித்து ட்ரேட் ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு, அதாவது இந்த மாதிரி ட்ரேட் ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கான்செப்ட் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி படிச்சிருங்க. ஓகே. ஸோ என்டையராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கான்செப்ட் அண்ட் தென் ட்ரேட் எடுக்கிற வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, சைலண்ட் மூவ்ஸ் லவுட் ரிசல்ட்ஸ். யாருக்கிட்டையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. ஏன்னா நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, அந்த ஐடியா ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். பட் அதை போய் நீங்கள் வேற யார்ட்டையா சொல்லி அவங்க என்னன்னே தெரியாமல் உங்கள் ஐடியாவை அப்படியே ஸ்பாயில் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் யார்கிட்டையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன் அந்த மாதிரி தயவுசெய்து சொல்லாதீங்க. சைலண்ட்டாக மூவ் பண்ணுங்கள். ரிசல்ட் தானாகவே தெரியும்ல. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்கல்ல, அது ஒரு தனி கெத்து. ஸோ அதனால ரிசல்ட் வரும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் ட்ரேட் தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பார்த்துப்போம். அது வரைக்கும் சைலண்டாக வச்சுக்கோங்க. எவ்ரி திங் ஷுட் பி பர்சனல். ஸோ எல்லாமே பர்சனலாக வச்சுக்கோங்க. எது ஒன்றையும் கெரியர் சைடோ இல்லை அமௌண்ட் வைஸ் எதையுமே வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே அப்படியே சைலண்ட்டாக வச்சுருங்க. ரிசல்ட் வரும்ல, அப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சால் ஓகே. அதுக்கு முன்னாடி உங்கள் வாயிலிருந்து எதுவுமே வேறு யாருக்கும் சொல்லாதீங்க. ஸோ அதுதான் நான் வந்து எப்போவுமே எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா நான் அடி வாங்கியிருக்கேன். நிறைய பேர் சொல்லும் போது என்னமோ காமெடி பண்ணுறான் அப்படின்லாம் பேசுவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி எனக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் நின்றக்கூடாது. நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, அந்த ஐடியா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த ஐடியா ஒர்க் ஆகிற வரைக்கும் வாயவே திறக்காதீங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தானாக ரிசல்ட்டுக்கு தகுந்த நாய்ஸ் அவங்களுக்கு கேட்கும். அப்போ வந்து கேட்கட்டும். அப்போ பார்த்து போனோம். அது வரைக்கும் நீங்கள் வாயவே திறக்காதீங்க.
ஸோ இந்த ஒன்று மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு ஸ்டார்ட்டிங் ஆஃப் தி வீடியோ நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் ஒரு 2 யூடியூப் சேனல் ஒரு 4 யூடியூப் சேனல் சஜஸ்ட் பண்ணுறேன்ட்டு. ஸோ அதையுமே இப்போ அப்படியே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்லாம் நான் எங்கே ப்ரோ படிக்கிறது? எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஏதாவது தமிழ் யூடியூப் சேனல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறது டாக்டர் மேட்ரிக்ஸ். டாக்டர் மேட்ரிக்ஸ் நான் டைப் பண்ணி கூட காமிக்கிறேன். எக்ஸ் போலியோ. ஓகே. ஸோ இந்த சேனல் தான். ஸோ எனக்கு பர்சனலாக இவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சேனலில் வந்து அவர் ஃபுல்லாகவே பிளேலிஸ்ட் வைஸ் வந்து என்னென்ன நீங்கள் படிக்கணும் அந்த மாதிரி போட்டிருப்பாரு. நீங்கள் அப்படி பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கான்செப்ட் வைஸ் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரான்னு கேட்டிங்கன்னா, எல்லா வீடியோவும் போட்டிருக்காரு. ஆர்டர் பிளாக்னா என்ன, எஃப்இஜினா என்ன, அந்த மாதிரி தனித்தனியாகவுமே வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிங்கனாலும் சரி. ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும். ஐசிடி நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா. அப்புறம் சைக்காலஜி அண்ட் எமோஷன்ஸ் நான் எங்கே ப்ரோ மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்காயின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ டெக்காய் எஃப்எக்ஸ் அவர் பேர் ஆமாம், மிஸ்டர் டெக்காய் எஃப்எக்ஸ். ஸோ அவரோட சேனலில் நிறையா டெக்னிக்கல் சம்மந்தப்பட்டு வீடியோ போட்டிருக்காரு. போடலைன்னு சொல்ல, பட் அதை தாண்டி அவர் நிறையா சைக்காலஜி அண்ட் எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அதனால தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். சில நேரம் திட்டி விட்ருவாரு. சில நேரம் நம்ம தப்பு பண்ணுறோம்னா டக்கு டக்குன்னு திட்டி விட்ருவாரு. ஸோ அது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ஓகே, அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு சில நேரம் ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் இந்த சேனலில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த சேனல் நீங்கள் எமோஷன்ஸ் அண்ட் தென் சைக்காலஜி எப்படி மாஸ்டர் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணாலும் சரி, அண்ட் தென் கான்செப்ட் வைஸுமே ஒரு சூப்பராக போட்டிருப்பாரு. எனக்கு இவர் பர்சனலாக பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஐ மென்ஷன் ஹிஸ் யூடியூப் சேனல். ஸோ இவரோட யூடியூப் சேனல் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டாலும் ஓகே தான். அண்ட் தென் ஃபைனலி சான் ஐசிடி, என் ஃப்ரெண்டு. அவரோட யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னா, ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் ஹிஸ் சேனல் ஆஸ் வெல். என்னோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் சொல்லலை. இந்த பையனுக்கு சின்ன பையன் தான். இந்த பையன் 19 வயசு கூட ஆகலைன்னு நினைக்கிறேன், 18 தான். என் கூட தான் நானும் அவனும் தான் ஒன்றா தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றா தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா, அவனுக்கு வேறு மாடல், நான் வேறு மாடல். பட் ஒன்றா தான் சேர்ந்து டிஸ்கார்ட்லேயோ இல்லை லைவ்லேயோ நாங்கள் வந்து ஒன்றா தான் சேர்ந்து பேசிகிட்டு ட்ரேட் எடுத்துகிட்ருப்போம். நாங்கள் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ். அவனோட யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். ஸோ இவனோட யூடியூப் சேனலில் வந்து என்னென்னா, அவன் வேன்னு சொல்கிறேன் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச பையனால அவன் வேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவர் ஸோ இவரோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணி போட்டிருப்பாரு. அவர் எடுத்திருப்பார்ல, அந்த என்ட்ரி பிரேக் டவுன் பண்ணி போட்டிருப்பாரு. ஸோ அதை பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு எப்படி ஒரு ட்ரேடை ஃப்ரேம் பண்ணுறாரு அப்படின்னு தெரியும். ஸோ எல்லாமே வந்து ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸாக இருக்கும். ஸோ விச் மைட் ஹெல்ப் யூ. ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்றது உங்களுக்கு க்ளீனாக அவர் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபைனல் யார் அப்போ, நான் என் சேனல் தான், வேறு யாரும் இல்லை. எனக்கு நான் தான் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது என்னோட சேனலுமே நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கணும். நிறைய கான்செப்ட் நான் நடத்தியிருப்பேன். அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ் ஃபுல்லாகவே நான் எஜுகேஷன் பர்பஸை நான் எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்ருக்கேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம், அப்புறம் நீங்கள் ப்ராஃபிட்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டில் ஐ எம் நாட் ப்ராஃபிட்டபிள். நான் இன்னும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகலை. பட் கான்செப்ட் வைஸ் எனக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு. பட் எமோஷன் சைக்காலஜியில் கொஞ்சம் அடி வாங்குறேன்னு எனக்கு தோணுது. பட் எவென்ச்சுவலி ஒன் டே நான் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருப்பேன். ஸோ இந்த ரோட் மேப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க. மற்றபடி வேண்டாம். என்னை கேட்டால் இது ஒரு ரோட் மேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. நான் இப்படி ஃபாலோ பண்ணி படித்தேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 4th சேனல் நான் சஜஸ்ட் பண்ணுறது, என்னோட சேனல்லையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டாலும் சரி, ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் தென் கான்செப்ட் வைஸ் நான் நிறைய வீடியோ எம்எம்எக்ஸ்எம், அதே மாதிரி ஃபுல்லாக PO3 எப்படி பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் தென் நோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 2 வீடியோ தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவும் அண்ட் தென் இந்த வீடியோவும். ஸோ அந்த 2 வீடியோவை நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கான்செப்ட் வைஸ் என்னென்ன நீங்கள் படிக்கணும், ஒரு ஐசிடி கான்செப்டை என்டையராக லேர்ன் பண்ணால் நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்ற மாதிரி கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் செஷனில் லீவ் பண்ணுங்கள். கமெண்ட் செஷனில் உங்கள் தாட்ஸை லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இந்த வீடியோ வேல்யூவா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஸோ அதனால் ப்ளீஸ் மேக் ஷூர் டு லீவ் அ தாட்ஸ் இன் கமெண்ட்ஸ். ஸோ முதலே சொன்ன மாதிரி ட்விட்டர் ஐடி அண்ட் தென் டிஸ்கார்டோட லிங்க் ரெண்டுத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. I hope this video is very informative. See you in next video. Until then, bye from Dead Secrets.